வணக்கம். நான் உங்கள் கதை கண்மணி. கதை சொல்லப் பிறந்தவள், உங்களுக்காக கதைகள் சொல்ல வந்தவள். மகாவிஷ்ணுவின் 3வது அவதாரம்தான் வராக அவதாரம். அப்போது இரண்யாட்சன் என்னும் அரக்கன் பூமியை கடலுக்குள் இழுத்துக் கொண்டு சென்று மறைத்து வைத்தான். அதனால்தான் விஷ்ணு பகவான் ஒரு பெரிய பன்றி வடிவில் வராக அவதாரம் எடுத்து தன்னுடைய கோரை பற்களால் கடலை இரண்டாகப் பிளந்து கடலுக்கு அடியில் மறைந்திருந்த பூமியை மீட்டார். இந்த பூமியை மீட்டு காப்பாற்றியவனாக வராகமூர்த்தி நிலத்திற்கு சொந்தமான தெய்வம் எனப் பார்க்கப்படுகிறார். அதனால் அவரை மனமுருக வேண்டினால் நிச்சயமாக நிலம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் நமக்கு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த வருடம் வராக ஜெயந்தி ஏப்ரல் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. உங்கள் வீட்டுக்கு அருகில் வராகமூர்த்தி கோவில் இருந்தால் அங்கு சென்று பக்தியுடன் வழிபடுங்கள். இல்லையென்றால் வீட்டிலேயே திருப்பெருமாள் படம் முன் ஒரு விளக்கேற்றி மனமுருக வேண்டிக் கொள்ளலாம். நீங்கள் நிலம் வாங்க ஆசைப்படுகிறீர்கள் என்றாலும், நிலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த நாளில் வராகமூர்த்தியை மனமுருக வேண்டிக் கொள்க. கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பையோ நீலவர 2 பிறை கவ்வி நிமிர்ந்த தொப்ப கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய். நீலக்கடல் கடைந்தால் உன்னை பெற்று இனி போக்குவர். இந்த வராக ஜெயந்தியில் இந்த பாடலை பெருமாள் முன்பாடி உங்கள் வாழ்வில் நில சம்பந்தமான ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள். இதுபோல நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை கண்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. அப்போதான் நான் போடுற உழைப்பு உங்களை வந்து சேரும். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்.